There's a lunch box. Okay. Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறமா என்னோடய குக்கிங்கு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து வேலை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது. ஸோ என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன்னா ரைஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ குழம்புலாம் வைக்கிறதுக்கு இப்போ வந்து டைம் இருக்காது, அதனால் நான் வந்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 முட்டை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு ½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் இதில் போடலை. ரைஸ் போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஹாஜருக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். இதில் எதுவுமே கிச்சப்போ சோயா சாஸோ நான் எதுவுமே இதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிப்ஸு தொட்டுக்க ஒன்றும் இல்லை, என்னால் இதுதான் வந்து இன்றைக்கி செய்ய முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நான் பண்ணிட்டேன். Bye bye. Bye. Bye bye. இன்றைக்கி ஹாஜருக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது, ஹபிசாக்கு கிடையாது. ஏன்னா ஹபிசா வந்து அவள் கொஞ்சம் பெரிய கிளாஸ்னால எஸ்பிஎம் அப்படின்றதுனால, எஸ்பிஎம் கிடையாது அவள், பட் ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதுன்னு அவளுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அவள் வீட்டில் தான் இருக்கா. ஸோ ஏதாச்சும் ஒன்று சமைக்கணும். நான் இப்போதைக்கு வந்து சிம்பிளாக வந்து மார்னிங் வந்து அவளுக்கு டிஃபன் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ அந்தந்த பிளேஸில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அந்த பிளேஸில் வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே பரபரன்னு இருக்கோம். இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டால் தான் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஹாஜர் வந்து அப்படியே டிஃபன் பாக்ஸும் கட்டி கொடுத்தாச்சு. ஸோ ஏதாச்சும் வந்து நம்ம இப்போ பண்ணணும், மத்தியானத்துக்கு பண்ணணும். அது கொஞ்சோண்டு ஒரு அவசரத்துக்கு வந்து நான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா குக் பண்ணலாம் ஒரு மூடு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்லதாக வந்து குக் பண்ணலாம், ஒரு மீடியம் குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் சின்ன வெங்காயம்லாம் வந்து அந்த மூடு இருந்தால் தான் அந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் உரிப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மூடு இருந்துச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் இந்த சின்ன வெங்காயம், ஏன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து குழம்பு பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சின்ன வெங்காயம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உரித்தேன் ஹாஜர் போனதுக்கப்புறமா. ஸோ அதோட தோலெல்லாம் முதல்ல எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கருவாடு குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்ன வெங்காயம் வந்து உரிச்சாச்சு. கருவாடோ தட்டைப்பயிரோ போட்டு குழம்பு வைக்கலான்னு. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு நான்வெஜ் கூட இல்லை, நான் வேணும்னே தான் வாங்கலை. இந்த வாரம் நம்ம நான்வெஜ் வாங்க வேணாம், நான்வெஜ் இல்லாமல் என்ன சமைக்கலாமோ அது சமைக்கலாம். ஏன்னா நான்வெஜ்னால் ரொம்ப வேலையாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த வாரம் கொஞ்சம் நான்வெஜ் வாங்காமல் நைஸாக எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ தட்டைப்பயிறு, மஞ்சத்தூள், உப்பு அதை வந்து போட்டாச்சு. ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே கூட நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் பிஸியாக இருந்தோம். ஸோ இப்போ வந்து சரி கருவாடு குழம்பு வச்சிடலான்னு சொல்லி கருவாடு வந்து நான் பொரிக்கிறேன். இது வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் இந்த குழம்பு. கருவாடு குழம்புனாவே அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு கருவாடு குழம்பு சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. சுத்தமாக பிடிக்காதுன்னு இல்லை, அவர் ஏதோ குறை சொல்ல மாட்டார், சாப்பிட்டுக்குவார். பட் இந்த கருவாடு வந்து அவருக்கு அவ்வளோவா லைக்கபிள் வந்து கிடையாது. பட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் வேறு நான்வெஜ் இல்லை, எனக்கும் ஆப்ஷன் கிடையாது, நான் இதை தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து இதை பண்ணுறேன். பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க, என் ஹஸ்பண்டும் சாப்பிட்ருவார். ஆனால் வந்து நாட் ரொம்ப லைக்கபிள்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், வெந்தயம் 3 வந்து போட்டு தாளிச்சாச்சு. சின்ன வெங்காயம் போட்டேன். பட் அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை குழம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா கருவாடு குழம்புனா அவருக்கு கொஞ்சம் லைக்கபிள் இல்லை சார், ஆனாலும் அவர் சாப்பிட்டுட்டாரு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் வந்து இது வெங்காயம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இது என்னது ஆனியன்ஸும் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதை போட்டு வந்து நல்லா வதக்கிக்கணும். கருவாடு குழம்புக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அதனால தான் மேபி என் ஹஸ்பண்ட்க்கும் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. அந்த கருவாடு வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக நான் பண்ணல, கொஞ்சம் மைல்டாக தான் நான் பண்ணேன். ஏன்னா பொரிச்சிட்டு தானே பண்ணேன். ஸோ அதனால் கருவாடு டாமினேஷன் வந்து ரொம்ப இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன், அதை என்னோடய ஹஸ்பண்ட்காக. பட் எங்கள் மாமியாருக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும்.
தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா கரைச்சி வந்து ஊற்றிக்கணும். ஸோ இது வந்து கரைச்சி இப்படி ஊற்றிட்டு புளி உங்களுக்கு ஒரு கைப்பிடி நிறைய புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஊர் குழம்பு மிளகாத்தூள் இந்தியாவில் நான் அரைச்சி கொண்டு வந்தது. ஸோ அதுவும் இப்போ காலியாக போகுது. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே போடுறேன். நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா மீன் மசாலா தூள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதை தான் போடுறேன். அந்த ஊரில் அரைச்சிட்டு வந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் போடுறேன். ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் போடணும். இல்லை மீன் கறி தூள் வந்து போட்டுக்கோங்க. மலேசியாவில் இருந்தால் நான் ஒருவேளை இந்த குழம்பு தூள் காலி ஆயிடுச்சுன்னா நான் மீன் குழம்பு தூள் தான் போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இது அந்த கொத்தமல்லி போடுறது, அந்த மல்லித்தூள் போடுறது வந்து குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு திக்காக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இந்தியா மல்லித்தூளும் வந்து காலி ஆயிடுச்சு. அதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மல்லித்தூளும் காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் வந்து மலேசியா அது தான் வாங்கணும். இனிமேல் மலேசியா மல்லித்தூள் தான் இனிமேல் யூஸ் பண்ணணும். அடுத்து சில்லி பவுடர்லாம் வந்து மலேசியாது தான். ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கேமரா பிடிச்சிட்டே போடுறதால கிண்டும் போது அந்த குழம்பு லைட்டாக வந்து அது வெளியில் வந்து சிந்திருது. ஏன்னா நானே தான் வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டே வந்து சமைச்சிட்டு இருக்கேன். இந்த தட்டைப்பயிர் வந்து அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லையா, ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஆனால் அந்த ப்ரெஷர் குக்கர் கழுவுறது வந்து அது ஒரு வேலை. பட் ஸ்டில் வந்து இல்லை ரொம்ப நேரம் எனக்கு காக்கிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் ப்ரெஷர் குக்கரில் வந்து அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் குழம்புல போட்டேன். அப்போ தான் எனக்கு சீக்கிரமாக வந்து வேலை முடியும்னு சொல்லி ஸோ அதனால் வந்து போட்டாச்சு. ஒரு வழியாக வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த சீரகத்தூளும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் டிஷ்வாஷரில் போட்டு பாட்டில்ஸை கழுவிட்டு ரீஃபில் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து அந்த பொரிச்சோம் இல்லையா, அந்த பொரிச்சிட்டு நான் இந்த கருவாடு போடுறதால ரொம்ப வந்து கருவாடு வந்து டாமினண்ட்டாக ஆகலை. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அந்த கருவாடை ஃபஸ்ட்டே பொரிச்சிட்டேன். இதே வந்து அப்படியே நம்ம ராவாக கருவாடு போட்டிருந்தா மேபி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரும் வந்து நல்லா சாப்பிட்டாரு. அவருக்கும் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன் என்னோடய ஹஸ்பண்ட்காக. லாஸ்ட்டாக வந்து இந்த கொத்தமல்லி வந்து போட்டு விட்டுறணும். கொத்தமல்லி போட்டுட்டா அப்பாடா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த குழம்பு இன்றைக்கி வச்சிட்டா இன்றைக்கி மத்தியானத்துக்கு நைட்டுக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் எனக்கு வந்து வந்துடும். ஸோ குழம்பு வந்து நல்லபடியாக வச்சாச்சு. அப்புறமா வந்து காய் ஏதாச்சும் பரட்டணும் இல்லையா. ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் வீக்லி வந்து 2 வெஜிடபிள் வந்து எப்படியாச்சும் பரட்டிடணும்னு நினப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கேபேஜ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நான் கேபேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கேபேஜ் வந்து கட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து வெங்காயம் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கேபேஜை போட்டுட்டேன். எனக்கு வந்து கேபேஜ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க பிடிக்கும். நிறைய வெந்தால் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ க்ரன்ச்சியாக சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால் நான் டக்குன்னு ஒரு 2 வதக்கிட்டு எடுத்துருவேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அதை போட்டுட்டு கேபேஜ் வேலையும் வந்து ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வரீங்கன்னா கேபேஜும் பரட்டிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சா நம்ம வந்து இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சிக்கணும். ஸோ அப்பளம் பொரிச்சிக்கிட்டால் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் அந்த குழம்புக்கு இந்த அப்பளம் வந்து பொரிக்கும்போது இந்த அப்பளமும் பொரிக்கலாம். குரோப்போன்னு ஒன்று இருக்குது மலேசியாவில், அதுவும் பொரிச்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த அப்பளம் காலி பண்ணணுன்னு சொல்லி இந்த அப்பளத்தை வந்து நான் பொரிச்சிட்டேன். அப்பா இங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வச்சாச்சு, கேபேஜ் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த குழம்பு இருக்கு இல்லையா, கருவாடு குழம்பு, அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா மம்மி? நல்லா இருக்கு.